அப்பா, இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமி. ஷோ, அடி பாவி, இவ இப்ப இங்க இருந்து போனா? இது தெரியாம நான் வேற சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருந்தேனே. ஐலி, யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற? ஐயோ கடவுளே, இப்ப என்ன செய்யறது? எனக்கு தான் அண்ணே. இது இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம்ல? ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணே, நிக்கவே முடியல அண்ணே. நான் கொஞ்சம் உள்ள போய் ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேனே ப்ளீஸ். சரி, இதுக்கே நீ இப்படி அழற மாதிரி பேசுற? நீ போய் சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டு வழிவிடாம நின்னா எப்படி? ஐயோ, சரி சரி, நீ போ, போய் சாப்பிடு. அப்பா சாமி, ஓடிடாயலி. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குதா? உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எத்தனை தடையை தாண்டி வர வேண்டியது இருக்கு தெரியுமா? சரி, சாப்பிடலாமா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு முழுசா குணமாகற வரைக்கும் உன்னை எப்படியாவது பத்திரமா பாத்துக்கணும். இப்போதைக்கு என் மைண்டுக்குள்ள அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அம்மா, இந்தா. என்ன ஐலி, அம்மாக்கு இப்பதான் சாப்பாடே குடுக்குறியா? அத ஏன் சிவா கேக்குறீங்க? நான் கிச்சன்ல இருந்து அம்மாக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக அவசரமா கிளம்புனா செல்வநாயகி அத்தை வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் இப்படி வந்த? வேற வழி, சமாளிச்சு தானே ஆகணும். அவங்களோட மட்டும் நிக்கல, அடுத்த ரித்திகா, இந்திராணி அண்ணின்னு 3 பேரை தாண்டி தான் இங்க வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு அம்மாக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கே இப்படி திணற வேண்டியதா இருக்கேன். அடுத்தடுத்து அம்மாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐலி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல ரிலாக்ஸா இரு. ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமே அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சிவா, நான் அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணல. ஆனா இப்போ நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கும் இது ஆரம்பத்துல சரி வருமான்னு தான் தோணுச்சு. ஆனா அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், நீ எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். அம்மா எப்பவும் நம்ம கண் பார்வையிலே இருக்கிறதா நல்லது. சரி வா, நான் போலாம். ஐலி, பாத்து. இதுக்குள்ளதான். ஐயோ, திறக்க முடியலையே. கதவு உள்பக்கம் லாக் ஆயிருக்கு. அப்படின்னா யாரோ இருக்காங்க. சரி பாப்போம். ஐயோ, உள்ள யாரோ இருக்காங்களே. யாரா இருக்குன்னு தெரியலையே. சிவா, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சிவா, நீங்க தான் இருக்கியா? வெளியே போலையா? இல்லையே, நான் வீட்லயே தான் இருக்கேன். ஐயோ, நான் உன்கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன்.
ஆ, சத்தம் போடாத. இந்த ரூம்குள்ள யாரோ இருக்காங்க. எது இந்த ரூம்லயா? ஆமா சிவா. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வர வர ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட? அப்படியா சொல்ற சிவா? பின்ன இந்த ரூம்ல யாராச்சும் இருப்பாங்களா? இல்ல இத்தனை நாளா இந்த ரூம்குள்ள நம்ம ஆளுங்க உள்ள போயிட்டு வந்ததை பாத்திருக்கியா? ஆஹா, நீ சொல்றது உண்மைதான் சிவா. இங்க யாரும் வந்தது இல்லதா. ஆனா இப்ப உள்ள யாரோ இருக்காங்க. நான் இந்த ஹோல்ஸ் வழியா தான் பார்த்தேன். வேணா நீ வந்து பாரு. ரவி, அதெல்லாம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, யாரோ உள்ள இருக்காங்க. தோ தோ தோ, விக்கல் சத்தம் கேக்குது பாத்தியா? அப்பல இருந்து இந்த விக்கல் சத்தம் நல்லா கேக்குது. உள்ள யாரோ இருக்காங்க சிவா. ஆ, இப்பதான் எனக்கே டவுட்டா இருக்கு. வருதா. சரி, உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்திரலாமா? சிவா, உள்ளதான் லாக் பண்ணிருக்காங்களே, எப்படி போய் பாக்குறது? இங்க பாரு, 2 பாடி பில்டர் இருக்கும். இதுக்கு போய் யோசிக்கலாமா? நீ சொல்றல்ல. வா, நாம போய் பார்க்கலாம். இரு நீ போ. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, இன்னும் ஸ்ட்ராங்கா. அம்மா. பத்தல. ஏய், அம்மா. அப்பா, திறந்துருச்சு. ஐலி, ஐலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீதான் இங்க இருந்தியா? ஆமா, நீங்க எதுக்கு டோரை இப்போ இடிச்சிட்டு உள்ள வந்தீங்க? அது வந்து அது நீங்க என்ன பண்ற? இந்த ரூமுக்கு ரொம்ப நாளா யாருமே வராததுனால ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. அதான் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். சரி, நீங்க எதுக்கு இவ்ளோ அவசரமா உள்ள வந்தீங்க? அது வீட்ல யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருந்தனா, அப்ப திடீர்னு ஒரு விக்கல் சவுண்ட் கேட்டுச்சு. ஓ, நான் உடனே என்ன இது, ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள விக்கல் சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ரூம்ல இருந்தா சத்தம் வந்துச்சு. அத நான் சிவா கிட்ட சொன்னேன். சிவா தான் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துட்டான். சாரி. என்னென்ன நீங்க ஒரு விக்கல் எடுத்தது குத்தமா? அதுக்குன்னு நீங்க எப்படியா செய்வீங்க? போங்கண்ணே. சாரி. கேட்டுச்சா? சத்தம் கேட்டுச்சா? விக்கல் கேட்டுச்சு. அட, நீ முதல்ல தண்ணிய குடிமா. விக்கல் வந்து ஏமா பயமுறுத்துற? திரும்ப திரும்ப என்ன ஏமாத்துறாங்களே.